ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் எவ்வளோ குட்டி தக்காளி இருக்குது பாருங்களேன். நிறைய காய்ச்சிருக்கு. அதை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ செடியிலையும் நிறைய குட்டி தக்காளி இருக்குது. இன்னும் நான் பிரிக்கல. செம்மையாக இருக்குது. நிறைய பழுத்து இருக்குது. ஃபுல்லாகவே குட்டி தக்காளி தான். பாருங்க, இது அப்படியே அரியெல்லாம் தேவையில்ல. அப்படியே போட்டு அலசி குழம்பு வச்சிடலாம், வதக்கி. பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது செம்மையாக இருக்குது, அப்படியே கொத்தாக இருக்குது பாருங்களேன். இது ஒரு கொத்து மட்டும் பறித்து காமிக்கிறேன் இருங்க. பாருங்க, அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. அப்படியே கொத்தா செம்மையாக இருக்குது. இதெல்லாம் கத்திரி செடி. தக்காளி தான் நிறைய பழுத்துருக்கு. தெரியுதுங்களா? இது இந்த சின்ன வயசில் இந்த காயை பிச்சு முட்டை விளையாடுவோம். தெரியுதுங்களா? அந்த காய் நெத்தியில், கை காலில் மற்றவங்க மேலே பிடிச்சிட்டு போய் வெடிக்கிறது, அந்த மாதிரி இந்த காய். தக்காளி பிரிக்கணும். பார்க்கவே செம்ம அழகாக இருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக பழுத்துருக்குன்னு.